ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றாங்கல்ல. இப்போ இந்த வேலை பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றாங்க. அது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? இல்லை எதுக்காக விட்றாங்கன்னு தெரியுமா? அது ஸ்கூல் எல்லாத்துக்கும் லீவு. அதான் எதுக்காண்டி விட்றாங்க லீவு? லீவு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறது எதுக்கு? விடுமுறை, அரசு விடுமுறை. அதான் அது எப்போத்துலேருந்து கொண்டு வந்தாங்க அந்த அரசு விடுமுறைன்றது தெரியுமா? அது சரி, எதுக்காண்டி லீவ்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதுக்கு லீவ் விட்றாங்க? திங்கக்கிழமை விடலாம், செவ்வாய்க்கிழமை விடலாம், எதுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன்? அது வீட்டில் இருக்கிறக்காண்டி. எதனால லீவ் விட்றாங்க? வீட்டில் கறி சாப்பிட்டு தூங்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கறி சாப்பிட்டு தூங்க லீவா உனக்கு? ஏன் மித்த நாள் சாப்பிட மாட்டியா? இத்தனை நாள் வீட்டில் எடுக்க மாட்டாங்களே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் எடுக்கிறாங்க. நாடா நீ எடுக்கிறக்காண்டி லீவ் விட்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறக்காண்டி லீவ் விட்றாங்களா? தப்பு. தெரியலையா? சரி, என்னையிலேருந்து லீவ் இந்த சட்டம் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலண்ணே. ஏன் மித்த நாள் வீட்டில் இருக்கலாம்ல? வீட்டில் இருக்கலாம், வேலைக்கு போகலாம். அடுத்து இந்த மாதிரி கட்டட வேலைக்கு போகலாம். அது மாதிரி பழக்கடைக்கு வேலைக்கு போகலாம், பூக்கடைக்கு எல்லாமே வேலைக்கு போகலாம். வேலைக்கு போறதுக்கான ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்றாங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு நாள் லீவே பத்தலனே, அடிக்கிற வெயிலுக்கு மண்டையெல்லாம் முளக்குதுனே. மதுரை கலெக்டர் சொல்லி லீவ் விட சொல்லுனே ஒரு வாரம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு வாரம் லீவ் போதுமா? போதுமே. அதே நீயே சொல்லிடுற கேமராவை பார்த்து. மதுரை கலெக்டர் லீவ் விடியா? ஏயா கொலை பண்ற? ஸ்கூலுக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறத என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல வரேன். என்னுடைய அனுபவத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் பிறந்தார், அவர் வாழ்ந்து அற்புதங்களை செய்தார். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்தார்னு சொன்னால், வியாழக்கிழமை இரவில் அவரை கெஸ்தமனியில் கைது பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை அவரை என்ன செய்கிறாங்கன்னா சிலுவையில் அறையிறாங்க. வெள்ளிக்கிழமை இறக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் உயிர் தொழுகிறாரு. இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை அன்றைக்கு நான் அவருடைய பாடும் மரணத்தை நினைவு கூறுகிறேன்.